அரையாண்டு விடுமுறை அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் இன்றைக்குள் அனைத்து வாதங்களையும் முடிக்க உத்தரவு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். 1920ஆம் ஆண்டு ஒரு சவரன் தங்கத்தின் விலை 21 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. மெல்ல மெல்ல உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை 1980ஆம் ஆண்டு 1000 ரூபாயை தொட்டது. பின்னர் 2016க்கு பிறகு அதிவேகத்தில் உயரத் தொடங்கியது. 2020இல் 30,000 ரூபாயையும் 2022இல் 40,000ஐயும் எட்டியது. 2024ஆம் ஆண்டில் 50,000 ரூபாயை எட்டிய ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரே ஆண்டில் 2 மடங்காகியிருக்கிறது. தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடே விலை உயர்விற்கு காரணம் என சென்னை தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். மொத்தமாக தங்கத்துடைய விலை பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். காரணம் என்ன? அதன் மீது உள்ள ஈர்ப்புகள், அதில் வரக்கூடிய வருவாய்கள், அதாவது முதலீடு செய்தால் அதிகப்படியான வருவாய், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் வருவதை விட கூடுதலான வருவாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாதுகாப்பான ஒரு வருமானமாக இது கருதப்படுகிறது. சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கம் பக்கம் இருப்பதால் இனியும் தொடர்ந்து தங்கம் விலைதான் உயரும். இதேபோல் தங்கம் குறித்து நினைக்கவே முடியாத அளவிற்கு விலை அதிகரித்து விட்டதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். 2 பவுன் 1 பவுன் நகை எடுக்கிற கூட வசதியெல்லாம் போச்சு. இப்படி வேலை ஏறிச்சுன்னா நாங்கள் எப்படி ஒரு குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எங்களுக்கே ஆசையாக இருக்குது. ஒரு 2 பவுன் நகை வாங்கி கழுத்தில் போடக்கூட எங்களுக்கு வசதி இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி நாங்கள் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ நகை சீட்டு போட்டிருப்போம். அதில் வச்சு நாங்கள் போய் எங்கள் சேமிப்போட போய் ஏதோ நகை எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் சுத்தமாகவே எடுக்க முடியறதில்ல. கேட்டால் இன்னும் உங்களோடது வரலமா, 1 பவுனுக்கே என்ன வரல, கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோல்டோட விலையை பார்த்தாலே தலையெல்லாம் சுற்றுது. 1 லேக் இல்லைன்னா நம்ம கோல்டு ஷாப்புக்குள்ளே போயிட்டு நம்மளால 8 கிராம்ஸ் வாங்க முடியாது. முன்னாடியே 7,000 இருக்கும் போதே ஜிமிக்கு ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் கம்மியாட்டி எடுக்கலான்னு பார்த்துட்டே இருக்கோம். நாள் ஆக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. சரி, இதை விட்டால் இன்னும் 15,000 ஆயிரம் 1 கிராம் எடுக்க முடியாது தான் இன்னைக்கு எடுக்கலாம். மழை காரணமாக விடப்பட்ட விடுமுறைக்கு ஈடுகட்டும் விதமாக அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து முன்பாகவே பள்ளிகள் திறக்கப்படுவதாக வெளியான தகவலை பள்ளிக்கல்வித்துறை மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த 10ஆம் தேதி தேர்வுகள் தொடங்கிய நிலையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேற்று முதல் தேர்வுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளும் வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. அதைத் தொடர்ந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக விடப்பட்ட விடுமுறைக்கு ஈடுகட்டும் விதமாக பள்ளிகள் ஜனவரி 2ஆம் தேதி முன்கூட்டியே திறக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. இதனை மறுத்துள்ள பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் அரையாண்டு விடுமுறைக்கு பின் ஜனவரி 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கோவில் தரப்பு வழக்கறிஞர் மலை உச்சியில் உள்ள தூண் தீபத்தூண் இல்லை, சமணர் காலத்து தூண் என்று கூறி அதற்கான சில புகைப்படங்களை சமர்ப்பித்தார். சமண முனிவர்கள் இரவில் ஒன்று சேர்ந்து கலந்தாலோசிப்பதற்காக தூண் வைக்கப்பட்டு வெளிச்சத்திற்காக அங்கு விளக்கேற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆஜரான தர்கா தரப்பு வழக்கறிஞர் வழக்கு விசாரணையின் போது தன்னுடைய வீடியோ கான்பரன்ஸ் இணைப்பை துண்டித்து விட்டதாக குறிப்பிட்டார். வழக்கு விசாரணையில் பல விதிமீறல்கள் உள்ளதாக குறிப்பிட்ட தர்கா தரப்பு சிக்கந்தர் மலையில் ஆடு, கோழி பலியிடுவதற்கு அனுமதி கோரிய மனுக்களில் உரிமையியல் நீதிமன்றத்தில் தீர்வு காணலாம் என உத்தரவு இருப்பதாகவும், ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் ஏன் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது எனவும் கேள்வி எழுப்பியது. உத்தரவில் ஆக்கிரமிப்பு, படையெடுப்பு என பல வார்த்தைகள் பயன்படுத்தியது தங்களை பாதிப்பதாகவும் தர்கா தரப்பு வாதிட்டது. தொடர்ந்து வழக்கில் ஆராய்ச்சி மாணவரின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தர்கா தரப்பு, கோவில் தரப்பு வாதம் தொடர்ந்த நிலையில் இன்றைக்குள் அனைத்து வாதங்களையும் முடிக்க வேண்டுமென நீதிபதிகள் தெரிவித்தனர். தஞ்சாவூர்
தஞ்சாவூரில் கடைகளில் போலி QR கோட் ஸ்டிக்கர்களை ஒட்டி நூதன முறையில் பணம் திருடும் காட்சிகளே இவை. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகேயுள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் பொருட்கள் வாங்க வருவோர் வசதிக்காக QR கோட் வைக்கப்பட்டுள்ளது. இதில் பலரும் பணம் செலுத்திய நிலையில் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் போது QR கோட் மூலம் செலுத்தப்பட்ட பணம் எதுவும் வங்கிக் கணக்கிற்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்து CCTVயை ஆராய்ந்தபோது மர்ம நபர் ஒருவர் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி தான் கொண்டு வந்திருந்த QR கோட் ஸ்டிக்கரை அதில் ஒட்டி மோசடி செய்தது தெரியவந்தது. அதுகுறித்து வியாபாரிகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் போட்டோவுடன் தகவல் பகிரப்பட்ட நிலையில் பல கடைகளில் இதுபோல ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றக்கூடிய முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருப்பதாக சாடியுள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் மத்திய அரசு அளிக்க பார்ப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் கண்டித்துள்ளார். வறுமையில்லாத மாநிலம் என்பதற்காக இருப்பதிலேயே குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவற்றில் எப்படி மத்திய அரசு பின்வாங்கியதோ அதேபோல 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கக்கூடிய முயற்சியிலும் மக்கள் பின்வாங்க வைப்பார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். அதிமுகவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 1237 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகத்தை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டுக் கொண்டு விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து வழங்கினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலேயே போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். உடனே அங்க மாறாரு, இங்க மாறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, அந்த வதந்திகளாம் ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. ராயபுரம் தான். அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் நாளில் 1237 பேர் மனுக்களை பெற்றதாகவும் அதில் 349 பேர் பொதுச் செயலாளர் EPS பேரில் மனுக்களை வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்த 3 பேர் கொண்ட குழுவை பாஜக அமைத்துள்ளது. அதன்படி தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக தேசிய துணைத் தலைவர் பைஜெயந்த் பாண்டாவும் இணை பொறுப்பாளராக முரளிதர் மோகலும் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பைஜெயந்த் பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் கடந்த பல தேர்தல்களாக தமிழ்நாட்டின் கூட்டணி விவகாரத்தில் ஒரு சுமூகமாக நிலையை எட்டியவர். ஓரளவு தமிழ் பேச தெரிந்தவர், தமிழ்நாடு அரசியலை நன்றாக புரிந்து கொண்டவர் என்பன உள்ளிட்ட காரணிகள் இதில் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுகவுடனான கூட்டணியை இன்னும் சிறப்படுத்தவும் கூடுதல் கட்சிகளை சேர்த்து கூட்டணியை பலப்படுத்தவும் பியூஷ் கோயலுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் புரிதலோடு பயணித்து வருவதாகவும் சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுப்பதும் கேட்டு பெறுவதும் கூட்டணிக்குள் நடக்கும் நிகழ்வுதான் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் செல்வ பெருந்தகை ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட அடுத்த ஆண்டு வாக்கு சதவிகிதம் உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு டெல்லியில மீண்டும் என்னுடைய அகில இந்திய தலைவரோடு ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வருகை குறித்து எம்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார்.
பாமகவில் யாரை துரோகி என நினைக்கின்றீர்கள் என்பதை பாமக தலைவர் அன்புமணி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன், நானே என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில இல்லை, ஆனா எந்த கட்சியும் போக மாட்டோம். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணியை அவமானப்படுத்த மாட்டேன் என்றார். ராஜாவினுடைய மகன் எப்படி இருப்பாங்க, எங்கள் மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்களாம் பார்க்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஓட விளையாடும், அவன் கொடுத்துட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும் சீரி பாயும் அப்படி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துட்டு தான் இருக்கும். மனசாட்சி இல்லாத மனிதராக அன்புமணி மாறிவிட்டதாகவும் ஜி.கே. மணி குற்றம் சாட்டினார். இஸ்லாமிய பெண்ணின் ஹிஜாபை விலக்க முயன்று சர்ச்சையில் சிக்கிய பீகார் முதலமைச்சர். டெல்லி காற்று மாசுபாட்டால் 5ஆம் வகுப்பு வரையில் ஆன்லைனில் கல்வி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். कन्याकुमारी माननीय मुख्यमंत्री जी अपने हाथों से मूर्ति पत्र देके नीलम अभिरंजन. பீகார் மாநில அரசு விழாவில் இஸ்லாமிய பெண் ஒருவர் அணிந்திருந்த ஹிஜாபை அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் விலக்க முயன்ற சர்ச்சைக்குரிய காட்சிதான் இது. ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண் ஒருவர் ஹிஜாப் அணிந்து கொண்டு முதல்வரிடம் தனது பணி ஆணையை பெற வந்தார். அந்த பெண்ணிடம் ஹிஜாப்பை சுட்டிக்காட்டிய நிதிஷ்குமார் திடீரென அதை விலக்க முயன்றார். இச்சம்பவத்தின் போது துணை முதலமைச்சர் சம்ரத் சௌத்ரி நிதிஷ்குமாரை தடுக்க முயன்றார். அப்போது அமைச்சர் மன்கல் பாண்டே, முதன்மை செயலாளர் தீபக்குமார் ஆகியோர் சிரித்தபடி நின்றனர். இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் நிதிஷ்குமாரை சங்கி என ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. இது தொடர்பான எக்ஸ் பதிவில் நிதிஷ்குமாருக்கு என்ன ஆனது என அக்கட்சி வினவியுள்ளது. மேலும் அவரது மனநிலை மிகவும் மோசமடைந்து விட்டதா அல்லது 100% சங்கியாக மாறிவிட்டாரா என்றும் கேள்வி எழும்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்த பதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. வடமாநிலங்களில் கடும் பனிமூட்டம் காரணமாக சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பனிமூட்டம் காரணமாக டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் அதிகாலை 4 மணி அளவில் பயங்கர விபத்து ஏற்பட்டது. 4 பேருந்துகள், கார்கள் உள்ளிட்ட பிற வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி தீப்பற்றி கொழுந்துவிட்டு இருந்தன. பேருந்துகளில் இருந்த பயணிகள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறி உயிர் தப்பினர். 3-4 गाड़ियां जली हैं बस. आपको कैसे पता लगा? मैं तो यहीं पे हूँ, मैं तो प्रेजेंट टाइम में यहीं पे हूँ. गाड़ी में जब आग लगी थी मैं उस समय एक्सीडेंट हुआ था, जब उस समय गाड़ी में था, बैठा था. कितने लोग थे बस में? तो पूरा फुल सीट था, जितना सीट होती सब फुल. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் காற்று மாசு மோசமான நிலையை எட்டியுள்ளதால் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களில் விவசாயிகள் வைக்கோலை எரிப்பது உள்ளிட்ட காரணிகளால் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அச்சுறுத்தி வருகிறது. குளிர்காலங்களில் இதன் தாக்கம் இன்னும் மோசமடையும் சூழலில் தற்பொழுது மூச்சு விடவே சிரமப்படும் அளவிற்கு மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மாசின் அளவு 450 என்ற அபாய அளவை எட்டியதை அடுத்து 4ஆம் கட்ட கட்டுப்பாடுகளை காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அமல்படுத்தியது. இதன் எதிரொலியாக நர்சரி முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை முழுமையாக ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிக்க அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக அனைத்து வித கட்டுமான பணிகளுக்கும் டெல்லியில் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விலை உயர்ந்த கார் மற்றும் 20 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மணமகன் வரதட்சணையாக கேட்டதால் மணப்பெண் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. பரேலியில் தொழிலதிபர் ரிஷப்புக்கும் ஜோதி என்பவருக்கும் இடையே கடந்த வெள்ளிக்கிழமையன்று திருமணம் நடைபெற இருந்தது. ஆனால் திருமண சடங்குகளுக்கு முன்பு விலை உயர்ந்த கார் மற்றும் 20 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை வரதட்சணையாக மணமகன் கேட்டதாக தெரிகிறது. தனது கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே திருமணம் நடைபெறும் என மணமகன் ரிஷப் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது குடும்பத்தின் நிலையை கருத்தில் கொண்டு இதுபோன்ற பேராசை கொண்ட நபரை ஒருபோதும் கரம் பிடிக்க மாட்டேன் என கூறி மணமகள் ஜோதி திருமணத்தை நிறுத்தினார்.
मैं दुल्हन बन के तैयार बैठी थी। मैं 5 बजे ही तैयार होकर आ गई थी। वहाँ पे मैं वेट कर रही थी। रात के 2 बज गए कि अब बारात आएगी, अब बारात आएगी। जब दूल्हा आया उसके बाद दरवाजे पे पापा से बोला गया कि मुझे 20 लाख रुपए चाहिए हम लोग को और एक ब्रेजा कार चाहिए। இது தொடர்பான வீடியோ காவல்துறை கவனத்திற்கு சென்ற நிலையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புகழ்பெற்ற தெய்யம் வழிபாட்டின் போது கடவுள் வேடமிட்டு நடனமாடியவர் மரக்கேடயத்தால் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்த அதிர்ச்சி காட்சியே இது. கேரள மாநிலம் நிலேஸ்வரம் அருகே உள்ள விஷ்ணுமூர்த்தி கோயிலில் தெய்யம் நிகழ்வின் போது பூமாருதன் வெள்ளோட்டம் நடைபெற்றது. திரளான மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தனர். பூமாருதன் வேடமிட்டு நடனமாடியவர் ஒரு கையில் கத்தியும் மறு கையில் கேடயமுமாக வலம் வந்தார். அப்போது அவர் மரக்கேடயத்தால் இடித்ததில் இளைஞர் திடீரென மயங்கி சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது நலமுடன் உள்ளார். அபுதாபியில் IPL மினி ஏலம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணிகள் வாங்க உள்ளன என்பது குறித்து ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஏலம் தொடங்க உள்ளது. மொத்தம் 1355 வீரர்கள் இந்த ஏலத்திற்கு பதிவு செய்த நிலையில் அவர்களில் 359 பேர் மட்டுமே தகுதி பெற்றனர். இதில் 244 இந்திய வீரர்களும் 115 வெளிநாட்டு வீரர்களும் உள்ளனர். 31 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 77 வீரர்களை அணிகள் ஏலம் எடுக்க உள்ளன. அதிகபட்சமாக கொல்கத்தாவில் 13 காலி இடங்களும் ஐதராபாத் அணியில் 10 காலி இடங்களும் உள்ளன. இதேபோல அதிகபட்சமாக 64 கோடி ரூபாயை கொல்கத்தா அணி வைத்துள்ளது. அடுத்ததாக சென்னை அணியிடம் 43 கோடி ரூபாய் கைவசம் உள்ளது. 40 வீரர்கள் தங்கள் பெயரை அதிகபட்ச ஆரம்ப விலையான 2 கோடி ரூபாய்க்கு பட்டியலிட்டுள்ளனர். இந்த பட்டியலில் வெங்கடேஷ் ஐயர், ரவி பிஷ்ணோய் ஆகியோர் மட்டுமே இந்தியர்கள். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மாதிரி ஏலத்தில் ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீனை 30 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது. டாப் 5 பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். 4-5 சீன்களில் மட்டுமே தான் நடிக்கும் படங்களில் கூட தன்னை முதன்மை கதாபாத்திரம் போல விளம்பரப்படுத்தினால் அந்த படத்தின் நிகழ்ச்சிகளுக்கு எப்படி வர முடியும் என்று நடிகர் யோகி பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னட நடிகர் கிச்சா சுதீப் நடித்துள்ள மார்க் படம் தொடர்பான நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அப்போது பட நிகழ்ச்சிகளுக்கு தான் வருவதே இல்லை என தன் மீது கூறப்படும் புகார்களுக்கு நடிகர் யோகி பாபு விளக்கமளித்தார். நம்ம வர போறேன், இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்ல தான் வரேன், சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வரப்போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு என்ன கூப்பிட்டா நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும், சரிங்களா? வளர்ச்சி வந்துவிட்டால் இதுபோல சில பிரச்சனைகள் வருவது இயல்புதான் என்றும் யோகி பாபு தெரிவித்தார்.